கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருடத்தில் நமக்கு 8 மாதங்கள் முழுவதுமாய் கண்ணின்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை காணும்படியாய் இந்த 9வது மாதத்திற்குள்ளே போகும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த மாதத்தின் புதிய மாதத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகளை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனாலும் தேவன் நம்மேல் வைத்த பெரிய கிருபை நிமித்தமாய், அவருடைய பெரிய இரக்கங்களின் நிமித்தமாய் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே போகும்படியாய் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஜெபம் கட்டுகளை உடைக்கிற ஜெபமாய் காணப்பட போகிறது. ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் கட்டுகளை அவிழ்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவை சிறைச்சாலையில் கைகள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில் சபையாராய் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். இங்கே சபையாராய் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவினுடைய கைகளில் கட்டப்பட்ட அந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியாய் தேவன் தேவதூதனை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தூதனை அனுப்புகிறார். கட்டைகளை அவிழ்க்கும்படியாய், அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பண்ணும்படியாய் தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், சபையாராய் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினதே அதற்கு காரணமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்னைக்கு பேதுரு சிறைச்சாலையில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் சபையாராய் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின பொழுது சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவின் கட்டுகளை அவிழ்க்கும்படியாய் தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது, இதோ சமீபத்துக்கு மாத்திரமல்ல அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறதுனால தான் அவர் தூரத்தில் இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவை தேவன் விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்ம வேலையில் இருக்கிற பிரச்சனை, நம்மளுடைய சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள், நம்மளை கட்டப்பட்ட சூழ்நிலையில் வியாதி நிமித்தமாய் ஒருவேளை கட்டப்பட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனை நிமித்தமாய் ஒருவேளை கட்டப்பட்டு இருக்கலாம், போராட்டங்கள், அவமானங்கள், எல்லா விதமான சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிற காரியம், எங்கே ஊக்கமான ஜெபம் இருக்கிறதோ, யார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்களோ, எங்கே ஒருமனப்பட்டு ஊக்கமாய் ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அவர் கட்டுகளை அவிழ்க்க வல்லவராக இருக்கிறார். அவர் தூதனை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் தூதனை அனுப்பி கட்டுகளை அவிழ்க்கிறது மாத்திரமல்ல, அவர் விடுதலை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த சூழ்நிலையில் இந்த வருடத்தில் 8 மாதங்கள் நீங்கள் கட்டப்பட்டு இருந்தீங்களோ, நீங்கள் அடைக்கப்பட்டு இருந்தீங்களோ, கர்த்தர் சொல்கிற காரியம், நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது இந்த மாதத்தில், இந்த நாளில் கர்த்தர் விடுதலை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தூதனை அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தூதனை உங்களுக்காக அனுப்ப போகிறார். அதற்கு காரணம், நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். அவர் ஜெபத்தை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் குடும்பத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் சபைக்காய் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் தூதனை அனுப்பி எல்லா காரியங்களிலும் அவர் விடுதலை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரித்துவ தேவனுடைய மகிமை இந்த மாதம் முழுவதுமாய் உங்களை மூடிக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் கட்டப்பட்ட காரியங்களில் தேவன் தூதனை அனுப்பி உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதுமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.